வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். நான் இப்போ என்ன சமையல் பண்ண போகிறேன்னா வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பாசிப்பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய் பூ, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, வாழைத்தண்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். வாழைத்தண்டு இப்படி மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு நார்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணி இப்போ உங்களுக்கு கட் பண்ணி எப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டேன். எல்லோரும் வாழைத்தண்டு பொரியல் செய்வீங்க, பட் பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வாழைத்தண்டு நறுக்கணும் அது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஈஸி. அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு, எந்த ரெசிபியுமே கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு அடுத்த பொருளை ஆட் பண்ணுங்க. நம்ம செய்கிற பொருள் நல்ல மனம் கொடுக்கும். இப்போ உளுந்தும் நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணி, இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பாசி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கு, அதையும் இப்போ நறுக்கி வச்சு வாழைத்தண்டு, இது கூட கொஞ்சோண்டு உப்பு, சரியா இருக்கும். தண்ணியெலாம் எதுவுமே வேண்டாம். வாழைத்தண்டுலேருந்து வர தண்ணியிலே இந்த பாசி பருப்பு வெந்துடும். நல்லா அப்படியே நம்ம சிம்மில் போட்டு மூடி வச்சு வெந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துடுது. இப்போ இது ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பூ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஜீரகம் லேயர் பண்ணுறேன். ஜீரகம் காயும் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரகம் இதுக்கப்புறம் அப்படிங்க கொஞ்சம் மொத்தம் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பொரியலுக்கு கொஞ்சம் நல்லா தேங்காய் பூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இதை நான் பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. திருப்பியும் இதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்தேன்னு சொல்கிறேன். கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு, கடுகு 1 ஸ்பூன் பொரிஞ்ச உடனே, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் நல்ல கோல்டன் கலராக வந்தவுடனே, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு வாழைத்தண்டை நல்லா நார் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த வாழைத்தண்டுலேருந்து வர தண்ணியிலே இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ, ஜீரகம் போட்டு இறக்குனீங்கன்னா மணமான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இது நான் சேர்த்துருக்கிறது தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பூவும், அதனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.